சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் புனரமைப்பு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். தென்மேற்கு பருவமழை விரைவில் தொடங்கவிருப்பதை முன்னிட்டு சென்னையில் நேற்று அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று சென்னை நகரில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் சீரமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார். முதலில் வால்டாக் சாலை, யானை கவுனி பாலம், டிமில் சாலை ஆகிய இடங்களில் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டார். அப்போது அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மேயர் பிரியா, மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் மற்றும் அதிகாரிகள் மழைநீர் வடிகால் பணிகளின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். இதனையடுத்து பேசின் பாலம், ஸ்டார்ஹன்ஸ் சாலை, அம்பேத்கர் கல்லூரி சாலை, ஸ்டீபன்சன் சாலை, குக் சாலை, குன்னூர் நெடுஞ்சாலை, ஓட்டேரி பாலம், பிரிக்லின் சாலை, புரசைவாக்கம் நெடுஞ்சாலை, கங்காதீஸ்வரர் கோவில் சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை உள்ளிட்ட இடங்களுக்கும் நேரில் சென்று மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்தார். பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாலைகளில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படாத வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார்.